பாலாஜி என்ன மீன் கலப்பனியா இல்லையா? மொட்டையெல்லாம் போட்டுருக்கீங்க, இப்போ ஆளே வித்தியாசமாக இருக்கீங்க. இங்கே பாருங்க, இப்போ நம்ம கடலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. மீனை பாருங்க, புறா மீனை பாருங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி துடிக்க துடிக்க கழிச்சுக்கிட்டு இருக்கான் வலையிலேருந்து. எப்படி கழிக்கிறோம் பார்த்தீங்களா? இது தாட்டு வலை. இது கழிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம்தான், சிரமப்பட்டு தான் அதை எடுக்கணும். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அந்த வலை. புறா மீன் அடுத்து என்ன மீன் பிடிச்சிருக்கோம்னா பாறை மீன். இந்த பாருங்க சீலாவை பாருங்க, தலைவன் சீலாவை தூக்கிட்டான். சீலாவை பார்த்தாவே பாலாஜிக்கு ஒரு சந்தோஷம்தான். பாறை, மஞ்சப்பாறை எப்படி இருக்கிறதில்ல, எவ்வளோ ப்ரெஸ்ஸாக. இந்த மாதிரி ப்ரெஸ்ஸாக நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டு பாருங்கள், அதோட அருமை தெரியும். இந்த மீன் ஒரு 400 கிராம் இருக்கும், 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ வெயிட்டில் இருக்குது இந்த மீன். இதுதான் மஞ்சப்பாறை. வாவ், திருக்கை, கண்ணாமொழி திருக்கை வருது பாருங்கள். அண்ணே மேலே போட்டுறாதீங்கண்ணே, அதில் வாலில் முள் இருக்குமுண்ணே, குத்திருமுண்ணே, குத்துனா ஹாஸ்பிட்டல் போகணும்ண்ணே. வெயில் ரொம்ப கடுமையான வெயிலாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சிரமந்தான். இந்த திருக்கையை பார்த்துக்கிறங்க, கண்ணாமொழி திருக்கை. இந்த இது ஓரா, வரி வலி ஓரான்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி சிலுத்துக்கு நிற்காரு முள்ளுலாம். சரி சார், அது எவ்வளோ இருக்குதுப்பா இடம்? 1 கிலோ இருக்கும் இந்த ஒரு ஓரா மட்டும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஓராவெலாம். 1 கிலோ ஜெய்ஸ்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மீன்லாம் கிடச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உயிரை துடிக்க துடிக்க இருக்காருங்க. குத்துச்சுன்னா பரவாயில்லாமல் கடுக்கும். இப்படி வரி வரியாக அழகாக இருக்கு பத்தியில். மீன் கடல் நினச்சி ஓடுதோல. சட்டச்சட நிற்கி பாலாஜண்ணே, சட்டச்சட நிற்கின மீன். நான் கையை கொண்டு ஆட்டலை, அதான் உயிராக இருக்கு. அது கடலில் நிற்கிற மீதே அப்படி ஓடுது. தப்பிச்சு போயிடலான்னு பார்த்துக்கிட்டீங்களா? என்ன ஸ்பீடு அது? குத்துனா சரியாக கடுத்து ஊசியாக போடுறேன். அதை நான் கையில் வச்சுருக்கேன், பார்த்துக்கிட்டேன். என்ன ஸ்பீடாக இருக்கான்றது இப்போ தான் பாஞ்சிருப்பேன் போல வலையில். இப்போ தான் மாட்டிருக்கேன்.